We thank you, my Master. Thank you, my Jesus. Hallelujah, hallelujah. Praise you, my Jesus. I love you, Lord, and I give my heart to praise your name. Oh, my soul, rejoice. Give thanks to your God, and I lift your mind. Listen to the Lord. I worship you. Thank you, my Master. பாஸ்டர் Thank you, Lord. ரஜினி, தேங்க்யூ. Amen. Amen. பாஸ்டர் வந்து அழைக்கப்படும். பிரசிடென்ட் பாஸ்டர் ஆண்டன் ராசனாம் அவர்களே, பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா, பிரைஸ் லார்ட் நேயர்களே. இன்றைய நாளிலே நித்திய வசனத்திலே கடைசி செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்கள் பாஸ்டர் ஐயா. இப்ப உங்களை ஒப்புக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய தேவனிடத்திலே இருந்து வருகிறது எல்லாம் நன்மைகள் வருகிறது, பிசாசிடத்திலே இருந்து வருகிறது எல்லாம் தீமைகள் வருகிறது. நாங்கள் தேவனிடத்துல நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அன்புறவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொண்டு எல்லா நன்மைகளையும் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களையும் நன்மைகளையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு நீர் பலம் தந்து எங்களை வழி நடத்துவீராக. உமக்கு பிரியமாக வாழ அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கடைசி காலத்துல பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமை எங்களுக்கு தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி யோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. எங்களுடைய மெய்யான தேவனிடத்துல எங்களுக்கு வருகிறது நன்மைகள் மட்டும்தான். எங்களுடைய தேவன் மனு குலத்தை தன்னுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் நன்மைகளை தான் தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கப்படுகிறார். பாருங்கள், அந்த தீமையான மக்களும் அவரிடத்துல மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களுடைய தேவன் விரும்புகிறார், இயேசுவும் விரும்புகிறார், நாங்களும் விரும்புகிறோம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அந்த மெய்யான இரட்சகராகிய ஒன்றான ரட்சிக்கப்படுவதற்கு அப்போஸ்தலர் 4:12 படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று அறிந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக பாதையில நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதன் மறுபக்கத்தில பாருங்கள், பிசாசு செயற்படுகிறவனாக இருக்கிறார். தேவன் படைக்கும் பொழுது ஏஞ்சல் செத்தான் படைத்தார். இந்த ஏஞ்சல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததன் நிமித்தம் அந்த ஏஞ்சல்ஸ் தண்டிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பிசாசு ஒதுக்கப்பட்ட இடம் தான் நரகம். இந்த மனுக்குலத்துக்கு தேவன் அந்த நரகத்தை படைத்ததன் நோக்கம் விழுந்து போன தூதர்கள். பாருங்கள், சாத்தானும் அவனுடைய 3 பங்கு லூசிபரசும் அவனுடைய தூதர்களும் விழுந்து போன தூதர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் அந்த நரகமாக இருக்கிறது. பாருங்கள், மறுபக்கத்துல மிக்காவேலும் கேப்ரியேலும் தேவனுக்கு கீழே இன்றைக்கும் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த கேப்ரியேல் முகமதியர் தங்களுடைய குரானை மெசேஞ்சராக அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தேவன் வேதாகம
வேதாகமத்தில் குறிப்பிட்ட தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவன். அந்த தேவன் தான் அவர்களை முகமதியரும் எடுத்துக் கொண்டு விட்டார்கள். இயேசுவை கூட முதலாம் அதிகாரத்தில் செல்லும் பொழுது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரம்பம். இப்படியாக இயேசு கிறிஸ்துவை கூட முகமதியர் எடுத்து விட்டார்கள். பாருங்கள், அவர்களுடைய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பெறாதவராக அதில் சில பகுதிகளை மட்டும் அவர்கள் எடுத்து தவறாக எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மத்தேயு, மாற்கு, லூக், யோனில் இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வர இருக்கிறார் என்று தெளிவாக இந்த 4 புத்தகங்களும் கிறிஸ்துவுக்கு பின் 70-80 ஆண்டுகளில் எழுதப்பட்ட புத்தகத்தில் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதைத்தான் இன்றைக்கு இந்த எல்லாரும் படிக்க வேண்டும். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் காலத்துல வாழ்ந்தவர்களால் எழுதப்பட்டது. அது உண்மையான புத்தகமாக இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்கள், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். பாருங்கள், நாங்கள் தான் ஆடு. இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது ஒரு ஆடு மேய்ப்பவனாக இருந்தான். பாருங்கள், அவன் ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு விசை கரடியும் சிங்கமும் வந்த பொழுது அவைகளோடு போராடி, தேவனுடைய பலத்தினால போராடி அந்த ஆடை மீட்டு கொண்டான், சிங்கத்திலிருந்து, கரடியிலிருந்து. இப்படியான ஒரு வனாந்திரத்துல அவனுடைய வாழ்க்கை, ஆடு மேய்ப்பனாக இருந்த காலத்துல ஏற்பட்ட போராட்ட பயிற்சிகள், தேவன் கொடுத்த பலத்தினாலதான் அன்றைக்கு கோலியாத்தை தேவன் அவனோடு கூட இருந்து கோலியாத்தை வெற்றி கொள்ள வைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக வரும், அப்படியாக வேலன் உள்ளதாக வரும், அவனுடைய காரியங்கள் வெற்றி உள்ளதாக வரும். பாருங்கள், யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு வாழ்ந்ததன் நிமித்தம் அவனுடைய வாழ்வு உயர்த்தப்பட்டு கொண்டே போனது. ஆனால் காலம் எடுத்தது, தீமைகள் வந்தது, பல தீமைகள் வந்த பொழுதிலும் தேவன் கூட இருந்தார். எல்லா இடத்திலையும் பாருங்கள், அவனை பிடித்து ஜெயிலில போட்ட பொழுது கூட தேவன் அந்த இடத்துல கூட இருந்து தன்னுடைய ஆடுகளாக, பாருங்கள், தேவனுடைய ஆடுகள் தான் நாங்கள், இந்த மெய்யான தேவனுடைய ஆடுகள். பாருங்கள், இன்றைக்கு வெள்ள ஆடுகளாக இன்றைக்கு மதங்களை சொல்லலாம், நாங்கள் செம்மறி ஆடுகளாக. தேவன் இப்படித்தான் இயேசு 2ஆக பிரிக்க போகிறார். பைபிளை நம்புகிறவர்கள், அந்த மெய்யான தேவனை நம்பி அதன்படி வழி நடக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்களை வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளில வாழும் மனிதர்களை வலது பக்கமும் செம்மறி ஆடுகளாகவும் இடது பக்கம். பாருங்கள், இன்றைக்கு மதத்துல வாழுகிறவர்கள், இன்றைக்கு பிசாசை நம்பி வாழுகிறவர்கள், தீமையை விரும்புகிறவர்கள், இப்படியாக 2ஆக பிரிக்கப்படுக போகிறார்கள். அதற்காகத்தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமமாக இருக்கிறது. அவர்தான் மனுக்குலத்துக்கு நன்மைகளை செய்கிற தெய்வமாக இருக்கிறார், உயிருள்ளவராக இருக்கிறார். மரித்தேன் ரெவலேஷன் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறது, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர் தான் இயேசு, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இப்படியாக இன்றைய நாள் சொல்லப்படும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 2026ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் இப்படியான சரித்திர பூர்வமாகவும் இயேசு வாழ்ந்தது உண்மை, மரித்தது உண்மை, மீண்டும் வருவது உண்மை, அது சத்தியமாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வேதாகமத்தை விட்டு மனிதர்களால எழுதப்பட்ட புஸ்தகங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பிசாசினால எழுதப்பட்ட, இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான், விழுந்து போன தூதனாக இருக்கிறான், இப்படியாக அந்த பிசாசின் உதவியோடு எழுதப்பட்ட புஸ்தகங்களை மனிதர்கள்
மனிதர்கள் தீமையை விரும்ப பழகி கொண்டு விட்டார்கள். தீமையை நன்மை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பாருங்கள், தீமை செய்வது நன்மை என்று செய்கிற அனுபவம் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்தில. பாருங்கள், இப்படியாக இயேசு 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். பாருங்கள், இந்த ஆடுகள் எல்லாம், இந்த உலகத்துல வாழுகிற மனித குலம் எல்லாம் பாவம் செய்தது. ஒரு பாவம் செய்தால் கூட அந்த மனிதன் பாவியாக போகிறான். பாவம் இல்லாமல் இந்த உலகத்துல தேவன் மாம்சத்துல வழிபட்டார். அவர் தான் இயேசு. தேவன் மாம்சத்துல 1 யோவான் 3:8 சொல்லப்படுகிற தேவன் சரீர பிரகாரமாக இந்த உலகத்துக்கு வந்து மாம்சத்துல வெளிப்பட்டு தன்னுயிரை கொடுத்து ஆடுகளுக்காக தன்னுயிரை கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த மெய்யான தேவனுக்கு துதி கன மகிமையை செலுத்தி தேவனுக்கு பிரியமாக வாழுகிற ஒவ்வொருவரையும் அவர் பரலோகத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. பாருங்கள், ஆடுகள் மேய்ப்பனை அறியும். யோவான் 10ஆம் அதிகாரம். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. In the name of Jesus. ஆடுகள், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டு இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். பாருங்கள், நாங்கள் தான் இந்த சிலுவையில மறிக்க வேண்டியவர்கள். ஒவ்வொரு பாவம் செய்த ஒவ்வொரு மனிதனும் சிலுவையில மறிக்க வேண்டியவன். ஆனால் இயேசு எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மறித்தார். என் பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார். இப்படித்தான் நீங்கள் அவர் மறித்ததை நினைத்து பார்க்க வேண்டும். நான் தான் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியவன், நான் தான் மறிக்க வேண்டியவன். எனக்காக அவர் அந்த பரிசுத்தமான சரீரத்தோடு வந்து மறித்தார். என் பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு கொண்டும் ஆக்கினிய இயேசு அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். பாருங்க, பாவம் இல்லாத இயேசு, சாபம் இல்லாத இயேசு பாவமானார் எனக்காக, நான் வாழ்வதற்காக, நான் பாவம் செய்யாமல் வாழுகிற வாழ்வை எனக்கு தருவதற்காக. என்னுடைய பாவங்களை எல்லாம் அவருடைய இரத்தத்தினால 1 யோவான் 1:7 இரத்தத்தினால கழுவி விட்டிருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் இயேசு கிறிஸ்து கற்று தந்த பொழுது நற்கிரிகைகளை செய்ய நாங்கள் நன்மை செய்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தருகிறார். நற்கிரிகைகள், மற்றவர்களுக்கு பொழுது நன்மை செய்யும் பொழுது எங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று வேதாகம் சொல்லுகிறது. பாருங்கள், நாங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பாருங்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொருவரும் பொல்லாப்பை விட்டு நன்மை செய்ய வேண்டும். நாங்கள் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்து சமாதானமாக வாழ வேண்டும். அது சில கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இயேசுவின் வழி, அந்த வழியில நாங்கள் செய்யும் பொழுது அது எங்களுக்கு நன்மையாக மாறுகிறது, எங்களுக்கு சமாதானத்தை தருகிறது. நாங்கள் தீமைக்கு தீமை செய்தால் எங்களுடைய இருதயத்துல சமாதானம் இருக்காது. அவர்களை மன்னித்து விட்டு பாருங்கள், எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கும் பொழுது அதுல ஒரு பலன் எங்களுக்கு கிடைக்கிறது. பாருங்கள், இயேசு கூட சிலுவையில மரிக்கும் பொழுது அவரை அறைந்தவர்கள் அவர்களுடைய இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்னித்தார். இப்படியான வாழ்வுதான் இயேசுடைய வாழ்வு. நாங்களும் எங்களுடைய ஆத்மா மரிக்கும் பொழுது தேவனிடத்துல அந்த ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன தீமை செய்தவர்களையும் மன்னிக்கும் பொழுது பலவிதமான கேன்சர் நோய்கள், கடும் புற்று நோய்கள், குணப்படாத நோய்கள் எல்லாம் இந்த மன்னிப்பில தங்கி இருக்கிறது. நீங்கள் மன்னித்து விடும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நோய்கள் எல்லாம் அகலுவதாக பலர் சாட்சி கூறி இருக்கிறார்கள். உங்களை மன்னிக்க முடியாதவர்களை உங்களுடைய இருதயத்துல ஒரு கடின இருதயமாக இருக்கும். ஒருவரை பார்க்கும் பொழுது அல்லது ஒருவரை நினைக்கும் பொழுது அவர்களை நீங்கள் மன்னித்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கடினமான நோய்கள், கடினமான
காரியங்கள் எல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் எங்களுக்கு ரிஜாய்ஸ் ஆக எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஏனென்றால் நாங்கள் பரலோகத்துல சந்தோஷமாகத்தான் இருக்க போகிறோமா? அப்படியான ஒரு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லாத ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யம் இயேசு தருகிற ராஜ்யம், இயேசு ராஜாவோடு வாழுகிற ராஜ்யம். அதற்காக இந்த உலகத்திலேயே நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்து மன்னித்து என்னென்ன இயேசு செய்ய சொன்னாரோ அவர்தான் போக்கஸா இருக்க வேண்டும். அவர்தான் அவருடைய கற்பாறையில தான் நாங்கள் எங்களுடைய வீட்டை கட்ட வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கற்பாறையில கட்டும் பொழுது பாருங்கள், மழை வரும், புயல் வரும், இப்படியான எது வந்தாலும் அசைக்க முடியாத கற்பாறையாக இருக்கு. நீங்கள் மதங்களில கட்டினீர்களாக இருந்தாலும் கூட வீட்டை தவறான பாவ வாழ்வில சாப வாழ்வில கட்டினீர்களாக இருந்தால் அது மணல் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கும். புயல் வரும் பொழுது அது அப்படியே அழிந்து அந்த வீடு மண்ணோடு மண்ணாக போய் இதற்காகத்தான் அவருடைய கற்பாறையில அவரை நாங்கள் அவருடைய கற்பாறையில எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கட்ட வேண்டும். 1 பேதுரு 3:12 வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிற தீமை இயேசுவின் காரியத்தில இயேசுவின் பார்வையில தீமையை ஒருவருக்கு நாங்கள் செய்யக்கூட அறியாத காலத்துல செய்திருக்கலாம். ஆனால் அது எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். இனி இயேசுக்குள்ள வந்த பொழுது நன்மைகளைத்தான் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், 1 பேதுரு 3:13 வசனத்திலே, நீங்கள் நன்மையை பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? பாருங்க, நாங்கள் மாயமற்ற சில பேர் பாருங்கள், இன்றைக்கு முதற்றில ஒன்று பேசுவார்கள், உள்ளத்தில வேறொன்று வைத்திருப்பார்கள். பாருங்கள், உங்கள் அன்பு ரோமர் 12:9 சொல்கிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவது, மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணுவது, இப்படியாக அவர்கள் நன்மைகளை நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு சொல்லியிருக்கார், இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் உங்களுடைய தேசங்களில. பாருங்கள், ரோமர் 12:12 வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், தேவன் எங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு சந்தோஷமாயிருக்க வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவம் வரும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் உபத்திரவம், செய்யாதவர்களுக்கு அதிகம் வராது. செய்யும் பொழுது பாருங்கள், சத்துரு தன்னுடைய தீமைகளை செய்ய பார்ப்பார். நாங்கள் அவர்களை அன்பு செய்ய வேண்டும். அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியில போகும் பொழுது தீமையை செய்கிற ஆவியை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது, அந்த ஆவி அகலும் பொழுது அந்த மனிதன் இயேசுவிடத்துல வருகிறான். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் மனித தன்மையில சத்துருக்களாக இருக்கிற மனிதர்களுக்கு பாருங்கள், அப்படியான மனிதர்களுக்கு சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ அப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நன்மை செய்யும் பொழுது அவர்களுடைய மனம் மாறும். தங்களுக்கு தீமை செய்யாத ஒரு மனத்தை இயேசு அவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள்,
அவர்கள் அக்கிரமம் செய்வார்கள், பாவம் செய்வார்கள். இப்படியாக நாங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு வேதாகமத்தின் படி இந்த பாவங்களுக்காகத்தான் இயேசு காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். இப்படியாக வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் அவர்களை நேசிக்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறது, நாங்களும் சந்தோஷம் அடைகிறோம். அந்த உபத்திரவ காலங்கள் குறைக்கப்படும். இப்படியாக அவருடைய 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும். பாருங்கள், பல மதங்களில தீமையை நன்மை என்று நீங்கள் தீமையை நன்மை என்றுதான் பல மதங்கள் அப்படியே அவர்கள் காலாதி காலமாக பாருங்கள். முஸ்லிம் முகமதியருடைய மதம் 700 ஆண்டுகளுக்கு பின்புதான், கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகளுக்கு பின்பாக உருவாக்கப்பட்ட மதம். இன்றைக்கு பாருங்கள், அவர்களுடைய தவறான கொள்கைகள், தவறான தீமையை நன்மை என்று அவர்கள் போதிக்கிறார். இப்படித்தான் அவர்கள் போதிக்கிறார்கள். ஐஎஸ்ஐ 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இப்படித்தான் சாதிக்கிறார்கள் இந்த முகமதியர் மதத்துல. பாருங்கள், அவர்கள் வேதாகமத்தில் இருக்கிற தேவனை அவர்கள் தங்களுக்கு காப்பி பண்ணி விட்டார்கள். இயேசுவை பின்னாலே எங்களுக்காக சிலுவையில மரித்த இயேசுவையும் காப்பி பண்ணி விட்டார்கள். அவர்களுடைய இஸ்மாயில் சந்ததியாக, அந்த இஸ்மாயில் என்பது வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, அவனோட துஷ்டனாக தேவனுக்கு பிரியமான சித்தமுள்ள மகன் தான் ஈசாக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. பாருங்கள், இன்றைக்கு இஸ்மாவேலே அவர்கள் அந்த தேவனுடைய பிரியமான மகன் அல்ல. ஈசாக்கு தான் தேவனுடைய சித்தத்தின்படி பிறக்க வேண்டிய மகன். ஆனாலும் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த இஸ்மவேல் சந்ததியையும் தேவன் 12 பிரின்சஸாக ஆசீர்வதித்தார். ஆனால் அவர்களுடைய சந்ததி ஒரு துஷ்டமான சந்ததி என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஆனாலும் அவர்கள் இயேசுவை அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவை இன்னும் அறியவில்லை. இயேசுவை விசுவாசித்தாலும் அவர்களிடத்துல அந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லாத இயேசுவாக இருக்கிறார். இயேசுவை கூட கருப்பு சிலைகளில சில மதங்கள் உருவாகின்றன. வெள்ளை சிலைகளில கருப்பு ஜீசஸ், ஒயிட் ஜீசஸ் என்று கூட அவர்கள் அபிஷேகம் இல்லாமல் ஒரு ரேசிஸ் தன்மையில கூட இந்த இயேசுவை அவர்கள் பங்கு போடுகிறார்கள். இப்படியாக பல மதங்களில தவறான கருத்துக்கள், தவறான உருவங்களை அவர்கள் வியாபார நோக்கோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஹல்லேலூயா, thank you Jesus. பாருங்கள், ஒருவன் வந்து இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்படியாக இயேசு சொல்லுகிறான், இந்த கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுன்னு சொல்லி அவன் சிறு வயது முதலே இதுகளை கை கொண்டு வந்தான். ஆனாலும் பாருங்கள், இயேசு அவன் வாலிபர் அவரை நோக்கி, இவை எல்லாவற்றையும் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். பாருங்கள், இயேசு எல்லாம் அறிந்தவர், எங்களுடைய தேவன் எல்லாம் அறிந்தவர். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர் தான் எங்களுடைய தேவன் இயேசு. எங்களுடைய இருதயத்தை அறிந்தவர். நாங்கள் என்ன செய்வோம், என்ன செய்கிறோம், எல்லா நினைவுகளை அவருடைய ஆவியங்களை, எங்களுடைய எல்லா நினைவுகளை எல்லாவற்றையும் அறிகிறதாக இருக்கிறது. இயேசு பாருங்கள், அவனுக்கு சொல்லுகிறார், நீ பூரண சற்குணரா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. பாருங்கள், அவன் ஒரு அதிக சொத்துக்கள் ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். மன துக்கத்தோடு அவன் போகிறான். பாருங்கள், அவனுக்கு அந்த ஆஸ்திகள், இவ்வளவு ஆஸ்திகளையும் வைத்து விற்று அந்த ஏழைகளுக்கு கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லாதவனாக அவன் துக்கத்தோடு போவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய சரீரத்தில பாவம் குடிகொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த
இந்த பாவத்துக்கு பின்பு ஆதாமவாளின் பாவத்துக்கு பின்பாக இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரத்துல பாவ பிரமாணம் குடிகொண்டிருக்கிறது. ரோமர் 7:18 வசனத்துல பார்க்கும் பொழுது, என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தான், நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்கள், இந்த சரீரம் ஒரு பாவ பிரமாணம் உள்ள பாவம் செய்கிற சரீரமாக இருக்கிறது. கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை. இதற்காக தான் இயேசு பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து பரிசுத்த சரீரத்தோட ஒரு பாவம் கூட செய்யாமல் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி பாவம் இல்லாத அந்த இரத்தம் தான் பாவிகளாகிய மனுக்குலத்துக்காக ஆதாம் ஏவாள் தொடக்கம் இன்றைக்கு இயேசுவை தவிர வந்த எல்லோருமே பாவிகள். இந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மனிதனாக பிறந்த எல்லோருமே பாவிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவத்தை கழுவுவதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தான். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறதற்காக தான் இயேசுடைய இரத்தம் வேண்டும். எங்களுடைய சரீரம் பாவம் உள்ள ஒரு சரீரமாக இருக்கிறது. ரோமர் 7:24 வசனத்திலே, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரத்திலிருந்து இயேசுதான் எங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இயேசுவை பின்பற்றாமல் போவீர்களாக இருந்தால் பாருங்கள், பிசாசு உங்களை நரகத்துக்கு இழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து இயேசு தருகிற நன்மைகளை பெற்று வாழ்வீர்களாக இருந்தால் நித்தியமாக வாழுகிற வாழ்வு இயேசு தருகிறவராக இருக்கிறார். சகரியா 9:12 வசனத்திலே பார்க்கும் பொழுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தேவனுடைய வாக்கு தத்தமாக 2 மடங்கு நன்மையை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், யோபு பாருங்கள், யோபு உத்தமமாக இருந்தான். அவன் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றான். பாருங்கள், எலியாவை பின்தொடர்ந்தான். எலியாவினுடைய ஆசீர்வாதம் எலியாவுக்கு 2 மடங்காக கிடைத்தது. இப்படியாக தேவன் இரட்டத்தனியாக ஆசீர்வதிக்கிற தேவன், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அதன்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 27:14 வசனத்திலேயும், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. பாருங்கள், யோசுவா, திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்படியாக அவன் பிரியாமல் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கடைப்பிடித்தது நிமித்தம் அவன் அந்த பாலத்தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களுக்கு அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமோஸ் 5:15 வசனத்துல பார்க்கும் பொழுது, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமிக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். நீங்கள் நன்மை செய்யும் பொழுது தீமையை வெறுக்க வேண்டும். இந்த உலகத்துல நடக்கிற தீமைகளுக்காக கவலைப்பட வேண்டும். அவர்கள் லோத்துவின் இருதயம் இருக்க வேண்டும். லோத்து அந்த தேசத்துல வாழ்ந்தார். பாருங்கள், மோவாபிய தேசத்துல வாழ்ந்தாலும் அவர்கள் செய்கிற அந்த ஓரினஞ்சை பாவங்கள், அவர்களுடைய பாவத்துல பாதிக்கப்பட்டான். இப்படியான ஒரு துரோகம் உள்ள தேவனுக்கு துரோகமான மக்கள் வாழுகிறார்கள். இன்னைக்கு மதங்களில வாழும் பொழுது, தீமைகள் செய்யும் பொழுது, கொலைகள் செய்யும் பொழுது, இந்த பொல்லாத காரியங்களை செய்யும் பொழுது, போதை வஸ்துக்கள், குடி பழக்கங்கள், இதுகளால தீமைகளை செய்யும் பொழுது பாருங்கள், லோத்துவை போல அந்த இடத்துல நாங்கள் ஜபிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டு இது எனக்கு நடந்ததாக
நீங்கள் வாதித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 84:11 வசனத்திலேயும் தேவனாகிய கர்த்தர் சூரியனின் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தராதிரார். இப்படியான நன்மையை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நாங்கள் 1 பேதுரு 3:9 வசனத்திலேயும் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நாங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு மற்றவர்களுக்கும் வருகிறது, எங்களுக்கும் வருகிறது. பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் அந்த தூசியை தட்டி விட்டு மறு பட்டணத்துக்கு போங்கள், உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அவர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்றி சொல்ல வேண்டும். இப்படியான தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் எங்களுடைய தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நான் பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். 10 குஷ்டரோகிகளை இயேசு குணமாக்கினார். ஒருவன் மட்டும்தான் வந்து நன்றி சொன்னான். எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், நான் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன்,
நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். நாம் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி வாழ, அந்த வசனத்தின்படி வாழும் பொழுது நீர் எங்களுடைய நோய்களை குணமாக்குற தேவன், நன்மைகளை தருகிற தேவன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, பொல்லாத காரியங்களுக்கு நாங்கள் விலகி நிற்க, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி எம்மிடத்துல வந்து நீ ஜபிக்கும் பொழுது நீர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த மதத்துல வாழுகிற மக்கள், பாவத்துல வாழுகிற மக்கள், சாபத்துல வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் நன்மையை தருகிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டு இந்த உலகத்தை படைத்த தேவன் ஒன்றான மெய்த்தவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்த அந்த உலகத்தை படைத்ததையும் மனிதனுக்கு தேவையான அனைவற்றையும் படைத்து அவனை ஆசீர்வதித்து பன்மடங்காக பெருகி வாழுங்கள் என்று கட்டளையிட்டீரே. அதற்கு மனிதன் செய்கிற துரோகத்தை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தீமைகளை அவர்கள் அறியாமல், அறிந்தும் அறியாமலும் செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும், தீமைகளையும், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், யுத்தங்கள், இப்படியான இச்சைகள் எல்லாம் அவர்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, உம்முடைய இரத்தத்தினால் அவருடைய பாவங்களை கழுவி விடும்படியாக, அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய இருதயத்திலே கடின இருதயத்தை எடுத்து போட்டு சதியான இருதயத்தையும் நவமான ஆவியை கொடுத்து உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்வீராக. 70 தடவைக்கு மேலாக மன்னிக்கிற இயேசு அல்லவா நீர் இன்னும் ஒரு முறை இந்த மக்களுக்காக மனம் திரும்பி உம்மை நோக்கிய பாதையில் அவர்கள் தினமும் வாழ உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளில் உண்மையிலே தேவனத்தில் நன்மை, பிசாசத்தில் தீமை, இந்த 2 தலையங்கத்தை வைத்து வேதாமத்துள்ள வார்த்தையெல்லாம் தொகுத்து நீ எதை நீ எதிர்பார்க்கிறாய்? நீ தேவனத்தில் சேர போறாயா, பிசாசத்தில்? அது உன்னுடைய சாய்ஸ். அருமையான வெளிப்பாட்டை வேதாம ரீதியில் கொடுத்தீங்கள் பாஸ்டர். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த மறு ஒழிப்பிலே போகும்போது அநேகர் கேட்டு தேவனத்தில் நன்மையா, பிசாசத்தில் தீமை இருக்கு, எதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள், எதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் கண்டுகொள்வார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல ஆவிக்குரிய காரியங்களையும் சப காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you பயந்தரையா. God bless you நேயர்களே. ஆமேன். இதுவரை நேரமும் செய்தது பாஸ் ஸ்காபர் ஒன்டாரியோ. தேவனத்தில் நன்மை பெறப்போகிறீர்களா, பிசாசத்தில் தீமை பெறப்போகிறீர்களா அந்த தலைப்பிலே அருமையான செய்தியை கொடுத்தார். தொடர்ந்து இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ நிகழ்ச்சி சனி ஞாயிற்றுக்கிழமையிலே தொடர்ந்து 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி மாலை 2 வாரமாக கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமேன். இன்றைய நாளே தொடக்கம் முதல் முடியும்